இதுக்கு முன்னாடி வந்த லியோ படத்தில் ஒரு பாட்டு இப்படி தான் விட்டார், நான் ரெடி தான் வரவான்ட்டு. ஆனால் நீ வாண்ணான்னாங்க. இப்போ வந்து கேம்பெயின் தொடங்கட்டுமா அப்படின்றாரு, மைக்கு எடுக்கட்டுமா. நான் வெங்கட் பிரபு கேட்குறாரு, என்னப்பா கேம்பெயின் சொல்கிற? ஷாம்பெயின்? ஓ இல்லை ஷாம்பெயின் தான் நான் சொன்னேன் அப்படின்றாரு விஜய். அப்புறமா ஷாம்பெயின் எடுத்தால் எதுக்கு மைக் எடுக்கணும்? ஒரு கான்செப்டே புரியலையாங்க, என்னங்க பண்ணி வச்சுக்கிறீங்க? எப்படியோ மங்காத்தாவிலேருந்து இன்னும் அதே ஸ்ட்ராட்டஜியில் ஓடி நிற்கிறாரு போல இருக்குது நம்ம வெங்கட் பிரபு. ஆனால் மாநாடு வேறு மாதிரி இருந்தது, இந்த படம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. தளபதி விஜய் இருக்கிறாரு, அப்புறம் பிரசாந்த் இருக்கிறாரு, அப்புறம் பிரபு தேவா இருக்கிறாரு. இவங்கெல்லாம் வந்து பைலட்டுங்க பொழுது, பைலட்டுங்க வாழ்க்கையில் எல்லாம் நடக்குது. அப்புறம் ஒரு புள்ள அப்போ 2 வேஷத்துலேயும் விஜய் வராரு. அதுதான் இந்த படத்துடைய இந்த படத்துடைய கதையை வந்து யாருக்குறைய ரிவீல் ஆன மாதிரி தான். ஏன்னா வேறு ஒரு இங்கிலீஷ் படத்துடைய கதை தான் இது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போட்டு உடச்சிட்டாங்க. எப்படியோ இங்கிலீஷ் படத்துடைய கதையாக இருந்தாலும் தெலுங்கு படத்துடைய கதையாக இருந்தாலும் விசில் போடு, குத்துப்பாட்டு, அது இதுன்ட்டு அந்த ஒரு வைப் இருந்ததுன்னா வந்து விஜய் படம் வேறு லெவல் போயிடும்.